This week, we have 4 Power Pack webinars lined up for you. First, at 10 a.m., we have Idea Series, Should You Do a Lump Sum in Large Cap? In this webinar, we shall discuss the stability and growth potential in large cap. At 11 a.m., we have 2 webinars, one on quick commerce, the future of retail. In this webinar, we shall explore the business models powering Q-commerce. The other one is exclusive for women, the power of lump sum investing, accelerating your wealth creation. At noon, we have decoding myths of mutual fund investing, in which we shall discuss the myths and realities around mutual fund investing. The links are given below in the description. Register now and join us on Saturday. US எலெக்ஷன் ரிசல்ட் ட்ரெண்ட் தெளிவான உடனே எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பினஸ். ஏன் தெரியுமா? கிளியர் வேண்டேட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மேலே போக ஆரம்பிக்குது. நம்ம மார்க்கெட் அன்னைக்கு பயங்கரமாக உயருது. இன்ஃபேக்ட் எஃப்ஐஐஸ் 4500 கோடி ரூபாய்க்கு வித்து கூட நம்ம மார்க்கெட் அன்னைக்கு மேலே போச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட் மேலும் உயர்ந்தது. 3% கெயின் டவு நாஸ்டாக்ல. ரசல் 2000ங்கிற அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 5-6% வரைக்கும் மேலே போகுது. ஸோ மார்க்கெட்டுக்கு இந்த ரிசல்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கம் பிட்காயின் ஆல் டைம் ஹை, கோல்டு சில்வர் டவுன். இதான் இன்னைக்கு வந்த விஷயம். ஸோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இந்தியாவில் இருக்கிறவங்களா நாளை காலையில் நம்ம மார்க்கெட் மறுபடியும் மேலே போகுது அப்படின்னு நினைச்சாங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சவொடனே இந்தியாவில் வாங்கினவங்கலாம் அடுத்த நாள் மார்க்கெட் மேலே போகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க? டெக் ஸ்டாக்கு, அது இது எல்லாத்தையும் வாங்கினாங்க. பட் மார்க்கெட்டில் நடந்தது தலைகீழ். யூஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணியும் இந்தியன் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. எவ்வளோ போச்சு? கிட்டத்தட்ட 285 பாயிண்ட் கீழே போச்சு. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி ஷார்ப் ரிவர்சல் இன் த இந்தியன் மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு யூஎஸ் ரிசல்ட்டை பார்த்துட்டு அவங்க ஏற்கனவே தீர்மானித்த சில ஸ்டாக்ஸை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இதை வாங்கினதுக்கு இதுதான் ரீசன் ஒரு ரீசனை இன்வென்ட் பண்ணி நியாயப்படுத்துறாங்க. ட்ரம்ப் வந்தால் எப்படிங்க இந்தியன் ஐடிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? யாராவது யோசிச்சு தான் பேசுகிறாங்களா? அவர் விசாஸை குறைப்பார், ஜாப்ஸ் அமெரிக்காவில் இருக்கணும்னு சொல்லுவார். இங்கேருந்து கம்பெனிஸ் என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாங்கிறது கூட சில மாற்றங்கள் வரலாம். இதெல்லாம் நடந்தால் எப்படிங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு ட்ரம்ப் ஃபேவரபுளாக இருப்பாருன்னு நினைக்கிறாங்க? கான்செப்டே இல்லாமல் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் கன்க்ளூஷனை முதல்ல ஃபார்ம் பண்ணிட்டு டெசிஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஜிக்கை இன்வென்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே போல் இன்னொரு பயங்கரமான செக்டர் இன்னைக்கு இருக்குது. அது என்னென்னா ரெனியூபிள்ஸ். அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன பண்ணார்? ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம வேர்ல்டில் நம்பர் 1 இருக்கணும்னு முயற்சிகள் எடுத்தார் அவரோட ஃபர்ஸ்ட் டேர்மில். அந்த முயற்சிகள் பைடனோட டேர்மில் நல்லா தெரியுது. யூஎஸ் இன்னைக்கு ஆயிலை இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூஎஸ் ஒரு நெட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ ட்ரம்ப் திரும்பி வராரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னாக்கா, சைனாவை எதிர்த்து போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாலேருந்து சோலார் மாடியூல்ஸ்லாம் வரக்கூடாது, சைனாலேருந்து சோலார் எதுவுமே வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட 100% டியூட்டி போட்டாங்க. ஸோ சைனாலேருந்து ஒரு பொருள் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதன் மதிப்புக்கு 100% கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும், அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி பண்ண முடியும். ஸோ இந்த டியூட்டி என்ன பண்ணிச்சுனாக்கா, இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லேண்டட் பிரைஸை அமெரிக்காவில் கணிசமாக உயர்த்திருச்சு. எவ்வளோ உயர்த்திச்சுன்னா லாஜிக் இல்லாத அளவுக்கு உயர்த்திருச்சு. இதுக்கு அமெரிக்கன் பேங்க்ஸ் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பாலிசிக்கு. இதோட அபத்தமான ஒரு பாலிசியை நீங்க யோசிக்கவே முடியாது. யாராவது சைனாவை எதுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொந்த மூக்கையை அறுத்துக்குவானா? இதுதான் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெனியூபிள்ல பண்ண ஒரு விஷயம். ஸோ இதனால என்னாச்சுன்னா இந்தியன் கம்பெனிஸ் திடீர்னு பார்த்தாக்கா பயங்கர வயபிள் ஆயிட்டாங்க, பயங்கர ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சோலார் கம்பெனியும் இந்த ஒரு பைடன் பாலிசினால பணம் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் திரும்பி வராரு. ட்ரம்ப் திரும்பி வந்த உடனே அவர் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுவாரா அல்லது சைனாவை எதிர்க்கிறேன்னு இந்த மாதிரி ஆர்பிட்ராஜஸ் கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணுவாரா? நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்க.
அப்படியே சைனால உற்பத்தி ஆகிற பொருட்கள் சைனால உற்பத்தி ஆகக்கூடாதுன்னா கூட அது இந்தியாவில் வரணும்னு ட்ரம்ப் ஹெல்ப் பண்ணுவாரா இல்லது அமெரிக்காலே ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கண்டிஷன் போடுவாரா? அப்படி போட்டாக்கா இங்க இருக்கிற கெப்பாசிட்டியில அங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் இந்த இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும். பட் பேசிக்கா ஒரு விஷயங்க, ட்ரம்ப் இஸ் நாட் அ சாம்பியன் ஆஃப் ரெனியூபிள்ஸ். அவர் ஆயில் அண்ட் கேஸுக்கு தான் சாம்பியன். ஏன்னா அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், அந்த எக்கானமிஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், அந்த ஸ்டேட்ஸ் நல்லா இருந்தால் தான் அவருக்கு எலக்டோரெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய தெளிவான பார்வை. எப்படி நம்ம ஊர்ல வந்து ஒரு ஓட்டருக்கும் இவ்வளவு பணம் அக்கௌண்ட்ல போடலாம் அப்படின்னு திட்டங்கள்லாம் வகுக்கிறோமோ, எப்படி பஸ்ல வந்து நம்ம ஃப்ரீயா போகலாம்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அவருக்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை மேல வைக்கணுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் நெசசிட்டி. அப்ப ட்ரம்ப் வந்த உடனே ரெனியூபிள்ஸ் இப்ப இருக்கிற அதே ஒரு கெத்துல இருக்குமானா அதுக்கான ஆன்சரை நீங்களே தேடுங்க, ரைட்? பட் இதெல்லாம் எதையுமே பார்க்காம நம்ம மார்க்கெட்ல ட்ரம்ப் வரார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெனியூபிள் ஸ்டாக்கை ஏற்ற வேண்டியது, ஐடி சர்வீசஸ்லாம் ஏற்ற வேண்டியது, இப்படி அவனுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை ஏற்ற வேண்டியது. இந்த மாதிரி லாஜிக் இல்லாம ஒரு ரியாக்ஷன் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இந்த ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஐஎஸ் தொடர்ந்து இந்தியாவில் பங்குகளை விற்பார்கள், பணத்தை வெளியே எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா ட்ரம்ப் பிரசிடென்சியில் ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ணுங்கிறத அவங்களால ஓரளவுக்கு கணிக்க முடியும். கவர்மெண்ட்டுக்கும் ஃபெடரல் ரிசர்வுக்கும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கும். இவங்க கொண்டு வர போகிற பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே யூஎஸ் எக்கானமியை இன்னும் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக மாற்றும். ஸோ வெளியிலேருந்து யூஎஸ்க்கு பணம் வரும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் இது வரைக்கும் நடந்தது என்னன்னாக்கா, யூஎஸ்லேருந்து வெளியே பணம் போயிட்டு இருந்தது. அதுதான் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இப்போ வரப்போகிற ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ள தெளிவான வித்தியாசம். ஸோ யூஎஸ்க்கு பணம் போகணும்னா இங்கே இன்னும் அதிகமாக பங்குகளை விற்று குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் யூஎஸ்க்கு எடுத்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ட்ரம்ப் பாலிசிஸை தெளிவாக சொன்னாக்கா அந்த பாலிசிஸினுடைய அடிப்படையில் தான் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவானே நம்ம ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண முடியும். ட்ரம்ப் வந்துட்டாரு, அவர் இப்படி செய்வாருன்னு நமக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லிட்டு எதையாவது ஒன்று வாங்குறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட முதலீட்டும் இல்லை, தெளிவான சிந்தனையும் இல்லை. ஸோ இந்த திட்டமிட்ட முதலீடும் தெளிவான சிந்தனையும் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டர் கிட்ட அதிகமாக இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர மைய கருத்து. சும்மா ட்ரம்ப்புக்கு 3 இதுவும் கிடைச்சிருச்சு, பிரசிடென்டாகவும் எலெக்ட் ஆகிட்டாரு, செனட்டும் அவர் கட்சி கிடைச்சிருச்சு, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ என்ன பாலிசி வேணா போடலாம், அதனால நம்ம கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு இம்ப்ராப்பர் இன்கம்ப்ளீட் ஒரு வியூ. இப்படி ஒரு உலக பார்வை நம்ம ஊர்ல இருக்குன்றதே நமக்கு வந்து அதிர்ச்சியை தரணும். ஏன்னாக்கா இந்த 3 இருந்தாக்கா அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை செய்ய முடியுங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட். கவர்மெண்ட் என்ன வேணா செய்யலாம், அவங்க விரும்பினதை செய்யலாம். அப்போ அவங்க விரும்பினதை செய்யலாம்னாக்கா நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்க்கு எதிராக கூட சில விஷயங்களை செய்ய வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே சார், பிரைம் மினிஸ்டர் கூட முதல்ல விஷ் பண்ணிட்டாரு, இப்படி எல்லாம் கூட சில பேர் கேட்கலாம். அது வேற. அவங்களுடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா, அந்த கட்டாயத்தை தான் அவங்க முதன்மையாக பார்ப்பார்கள், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இன்னைக்கு யூஎஸ் எக்கானமியை உயர்த்தணும், யூஎஸ் பொருளாதாரம் வளர வேண்டும், யூஎஸ் தன்னுடைய பற்றாக்குறையை கணிசமாக குறைக்க முற்பட வேண்டும், யூஎஸ்க்கு வரப்போற ரீபேமெண்ட்ஸ், லோன் ரீபேமெண்ட்ஸ் ஒரு வருஷமும் 3 ட்ரில்லியன் வரப்போகுது, அதெல்லாம் எப்படி பே பண்றதுன்னு இந்த கவர்மெண்ட் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஜோ பைடன் காலத்தில் நடந்த செலவினங்களை தொடர விடாமல் குறைக்க வேண்டும். இது தவிர யூஎஸ்ல இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்றது போக தான் சைனாவை எதிர்க்க முடியுமே தவிர, சைனாவை எதிர்க்கிறது அப்படிங்கிறத முதன்மைப்படுத்திக்கிட்டு இதுல எல்லாம் கோட்டை விடுறதுக்கான ஒரு கவர்மெண்டா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நம்ம இல்லை. இது எல்லாத்தையுமே ஓர கட்டிட்டு ட்ரம்ப் வந்துட்டாரு, இந்தியன் ஐடி கம்பெனிக்கு நல்ல நேரம், இந்தியன் ரெனியூவபிள் நல்லா பண்ணணும் குடுகுடுக்கார மாதிரி இன்னைக்கு பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள். இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள்னு புரிஞ்சுக்கிட்டு பாலிசி வாட்ச் பண்ணுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்த கவர்மெண்ட்ல எந்த பதவிக்கு யார் அப்பாயிண்ட் பண்றாரு ட்ரம்ப், அவங்க முதல்ல என்ன பேசுறாங்க, பாலிசியை பத்தி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அது இந்திய நிறுவனங்களை எப்படி பாதிக்கும்லாம் யோசிச்சு சரியான மதிப்பீட்டில் உங்களுடைய முதலீட்டு தேர்வுகளை செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருங்கள். அதுதான் ஒரு சேஃப் ஜோன். அந்த சேஃப் ஜோனில் இருந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.